cry out for the living God. Even the sparrow has found a home, and the swallow a nest for herself, where she may have her young, a place near your altar, Lord Almighty, my King and my God. Blessed are those who dwell in your house, they are ever praising you. கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இன்றைய நாளையும் நாங்கள் எல்லோரும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் இனி வரும் காலங்களிலும் அவரை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவருடைய அன்பு கூர்ந்து அவரை நாங்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்போம். And as his children, we have to be praising him all the days of our life. With our full heart, mind and soul, we should be always praising our Lord God. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆண்டவர் இந்த இடத்திலே இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். Because our Father even now in this place is living here. அவர் ஆவியான தேவன் எங்கள் மத்தியிலே உலாவி வருகிற தேவனாக இருக்கிறார். And he is a God who is in spirit, whose presence is in amongst us. எங்கள் மேல் எப்பொழுதும் அன்பாக இருக்கின்றார். நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இந்த வேளையில் நாங்கள் அவரை ஆராதிக்க போகின்றோம். And we are here to worship that kind of a God, and with our full earnest and joy we are going to praise him. முதலாவதாக இந்த வேளையிலும் இந்த கெண்டன் பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் ஏனோ தானோ ஒன்றில்லை, இந்த இடத்திலே இந்த இடத்தை வைத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. எனவே இந்த கெண்டன் பகுதியில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைய நாளில் இந்த கெண்டன் பகுதியில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எத்தனை பேர் மன கடினத்தின் நிமித்தமாக சத்ருவான இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கின்றான், உண்மையான தேவனை அறிந்து கொள்ளாதபடிக்கு. எனவே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிப்போம். இங்குள்ள கெண்டன் பகுதியிலே உள்ள மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுக்கு ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to come in the Kenton area. The gospel has been told to them, but they are still living in darkness. We ask that the good Lord bless them and bring them into salvation. மகா இரக்கமுள்ள பிதாவே சுவாமி, அப்பா இந்த வேளையிலே என் கர்த்தாவே இந்த கெண்டன் பகுதியை உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உங்களோட வருகை தாமதிக்கிற ராஜா, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தாவே. அப்பா இந்த நாட்களிலே ராஜா, அப்பா இந்த கெண்டன் பகுதியிலே கர்த்தாவே எத்தனையோ குடும்பங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு ராஜா உங்களோட வார்த்தையை சொல்லியிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்களோடு ராஜா நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த இடத்திலேயும் கர்த்தாவே அவர்கள் வந்து ராஜா உங்களை ஆராதிக்க ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் நீங்கள் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலேயும் கர்த்தாவே ஒரு விசை நீங்கள் இறங்கி கர்த்தாவே, ஆண்டவரே உண்மையான தேவன் நீங்கள் என்பதை கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ராஜா அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே நீங்கள் கிரியை செய்ய போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இவளை நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எங்களோட சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நேரத்துக்கு ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். இடையிலே அவர்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு எல்லாரும் நேரத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to pray for all those who are coming to the service. We ask that any barriers may be broken in the name of Jesus, and give them the heart and longing that they should be here on time. அன்பின் தகப்பனே, அப்பா இந்த வேளையிலையும் கத்தாவே எங்களோட சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே சகோதர சகோதரிகளையும் கத்தாவே எங்கள் நேரத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ ராஜா அந்த தடைகள் எல்லாம் எடுத்து விட்டு ராஜா இந்த நாளில் நேரத்துக்கு வர ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே 6 நாளும் வேலை செய்து விட்டு 7 நாளில் ஓய்ந்திருப்பாயா என்று சொன்னீங்களே ராஜா. இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் கத்தாவே நாளையும் கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே இந்த இடத்திலே நேரத்துக்கு வந்து ராஜா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தவும் ராஜா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து கொண்டு வர போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி செலுத்துறோம் கத்தாவே. சோத்திரம் ராஜா. இந்த வேளையில் நாங்கள் ஆராதனையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அதாவது வாத்திய கருவிகளை இசைப்பவர்கள், பிஎஸ் சிஸ்டம், எல்சிடி, அதோடு பாடல் குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெயிப்போம். தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைப்படும்படியாகவும் தேவ ஆவியானவர் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையும் அவர்களை நிரப்பும்படியாகவும் பயத்தோடு இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். Pray for all those who do ministries from PS system to worship team. We commit each and every one musician. We ask that they come with the fear of the Lord to come and
truly and in spirit worship you, Father. Thank you, Jesus. அன்பின் தகப்பனே அப்பா, இந்த வேளையிலேயும் கர்த்தாவே ஆராதனையிலே ராஜா ஆண்டவரே ஊழியம் சரி எல்லா பிள்ளைகளையும் கூட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவாவியானவரே அப்பா, ஒவ்வொரு ஊழியங்களையும் ராஜா அவர்கள் சரியாக நேர்த்தியாக செய்ய ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பாடல் குழியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. இந்த வேளையிலே துதி ஆராதனை வழி நடத்துகிற சகோதரனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவு ஆடும்படியாகவும் இந்த இடத்திலே ஆராதனை வேளையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாகவும் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit the worship leader brother into God's hands. We ask that his mighty presence lead him and guide him, and when his worship is done for God, let his mighty presence cover this place. அன்பின் தகப்பனே அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே அந்த வாலிப மகனை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வாலிப பிராயத்திலே சிஷ்யரை நினை என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே உங்களுடைய உண்மையான ஊழியத்தை செய்யும்படியாக ராஜா இந்த வாலிப வயதிலே ராஜா ஆண்டவரே அந்த மகனை நீங்கள் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே துதியாரான வேளையிலே கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. துதிக்கின்ற வேளையிலே ராஜா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் கர்த்தாவே. அற்புதங்கள் அதிசயங்கள் ராஜா இந்த இடத்திலே நடக்க ராஜா. தேவ ஆவியானவரே நீங்களே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்களே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இந்த வேளையில் விசேஷமாக இந்த இடத்திலே எங்களோட வார்த்தையை கொண்டு வருகின்ற பாசருக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த வார்த்தை எங்களோடு இடைப்படும்படியாகவும் யார் யார் என்ன தேவைகளோடு வருகிறார்களோ ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை மூலமாக பேசும்படியாகவும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் யார் யார் கவலைகள் கண்ணீர்கள் மத்தியிலே வருகின்றார்கள் அந்த கண்ணீர்கள் துடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாக அல்ல, அந்த அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்கிறவர்களாக ஆண்டவர் தாமே எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்திலே வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். Going to pray for the pastor who sharing the word of God, that the word mightily intercede with us, let it multiply manifold and be a blessing and meet the needs of all those who are here. அன்பின் தகப்பனே அப்பா, இந்த இடத்திலே எங்கள் தாய் வார்த்தையை கொண்டாடியான உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உங்களோட வார்த்தை மூலமாக ராஜா அப்பா நீங்கள் எங்களோடு இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த இடத்திலே எங்கள் தாய் வார்த்தை வல்லமையாக புறப்பட்டு வர ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை கர்த்தாவே. உங்களோட வார்த்தை அற்புதம் அதிசயம் செய்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா உங்களோட வார்த்தை ராஜா ஆண்டவரே எங்களோட குறைகளை சுட்டி வார்த்தை கர்த்தாவே. அப்பா உங்களோட வார்த்தை எங்களோடு பேசுற வார்த்தை கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த வார்த்தை மூலமாக ராஜா எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே எங்களோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஆவியானவரே இந்த வேளையிலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே இந்த ஆராதனையை கர்த்தாவே நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடக்கத்தில் முடியும் வரை கர்த்தாவே தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீங்களே உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க சுவாமி. ஆவியானவரே கொண்டு அங்கு விடுதலை என்று சொன்ன தேவனே இந்த இடத்திலே கர்த்தாவே நீங்கள் விடுதலை கொடுக்க போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா பிதாவே ஆவியானவரே இந்த வேளையிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்து ராஜா. எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக நீங்கள் செய்து முடிக்க ராஜா. ஆவியானவரே நீங்கள் உதவி செய்ய போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா அந்த ஜெபத்தை கேட்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வைக்கிறோம் நேசமுள்ள தகப்பனே. ஆமென். So we will rise to our feet. How many of you are happy in the presence of the Lord this morning? Yes? How many of you are happy in the presence of the Lord this morning? Amen? How many of you came with an expectation? Amen? எத்தனை பேர் எதிர்பார்ப்பதோடு வந்திருக்கீங்க? என் தேவன் இந்த நாளில் என்னை தொட வேணும். என் தேவன் he needs to do something new in me.
I need to see my God face to face this morning. Yes? முகமுகமாய் நாங்கள் தேவனை பார்க்க வேண்டும். Amen. We're going to lift our hands and say, Lord, you are the Lord who does more than my expectations and my needs. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன் இந்த நாளிலே வந்து உலாவிடுங்க எங்கள் மத்தியிலே. எல்லாரும் சொல்லுவோமா? Shall we all say? Let's lift our hands, both, everyone. No one's going to be silent. Everyone, we're going to look up to the Lord and say, என் எதிர்பார்ப்பு என் ஜெபத்துக்கு மேலாக செய்கிற தேவனே, இந்த நாளிலே வந்து உந்த பலமான காற்றை அனுப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனாலும் உந்த ஆவியானவர் தான் என்னை தொட வேண்டும் இந்த நாளிலே. Let us all say, எல்லாரும் சொல்லு, not by might and not by power, but your spirit needs to touch me. From the smallest child here, all the children to the eldest person here, I want everyone say, Father, touch me. எல்லாரும் சொல்லுவோம், ராஜாவே என்னை வந்து தொடுங்க. உந்தன் அற்புதமான கரம் நான் அனுபவிக்க வேண்டும் இந்த நாளிலே. Everyone, Lord, உந்தன் அற்புதமான கரம் நான் அனுபவிக்க வேண்டும். மகிமையின் மேகமாய் வந்து என்னை வந்து தொடுங்க. ஏசப்பா, என் எதிர்பார்ப்பு என் ஜெபத்துக்கு மேலாக செய்கிற தேவனே, என் மேல் இருக்கமாய். Lord, we thank you. Lord, 8 மாதங்கள் என்னை கரம் பிடித்து வந்த தேவன், you will let me enter the 9th month. It is your grace. இதுவரை என்னை கொண்டு வந்த தேவனே, உந்தன் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Everyone here, we all have something to thank the Lord for. Amen. என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி, எனக்கு சுகம் தந்ததுக்காக நன்றி, என்னை இதுவரை கொண்டு வந்த எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் இந்த நேரத்திலே. நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திர, ஒருவரே லார்ட். எங்கள் மத்தியிலே வந்த உந்தன் பலமான காற்றை அனுப்புவீராக. மகிமையின் மேகமே, we are here expecting your hands. Jesus, pour out your spirits. Lord, அபிஷேகத்தை ஊற்றுவீராக எங்கள் மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவரே, we are here expecting your hands. Jesus, we are here expecting your hands. We praise your name. You are a faithful God. எத்தனை பேருக்கு சொல்லலாம், Father, you are a faithful God. ராஜா, நீங்க உண்மையுள்ள தேவன். என் வாழ்க்கை முழுவதும் ராஜா, when I turn back and see, ராஜா என்னை கரம் பிடித்து வந்த தேவன். Lord, என்னை ஒரு நாளும் கைவிடாத தேவன். Lord, அக்கினியில் நடந்து வரலாம், தண்ணீரை கலந்து வரலாம், ஆனால் முதன் கிருபை என் வாழ்க்கை போதுமாய் இருந்ததற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், we thank you for your grace. We all have something to thank the Lord for this morning. We are here with a thankful, a grateful heart. Yes, அப்பா, இந்த நாளிலே உந்த அக்கினியை ஊற்றுங்க எங்கள் மத்தியிலே. இயேசுவே, we are here. Yahweh, we are here. எங்கள் மத்தியிலே வந்து எங்களை தொடுங்க. Jesus, எங்கள் மத்தியிலே வந்து எங்களை தொடுங்க. Lord, not us. எங்கள் அல்ல ராஜா, நாங்கள் அல்ல, உந்தன் ஆவியானவர் தான் எல்லாம் செய்யக்கூடும். It is your presence that is able to do everything we have seen in our lives. Lord, when we turn back and see, உந்தன் பரிசுத்த ஆவியினாலே தான் எல்லாம் கூடும். We thank you and praise your name. We thank you. We are here as a sacrifice at the feet of the Most High. We are here to give you praise and honor. உம்மை போற்றி பாட நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் ராஜா, நீங்க கனத்துக்கு ராஜா துதிக்க பாத்திரர். You are worthy of all praise and honor. எல்லாரும் சொல்லுவோம், ராஜா, you are worthy of all praise and honor. எல்லா துதிக்க நமக்கு பாத்திரராய் இருப்பதினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர், ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். We thank you. Yesue, we thank your name. We magnify you. We thank you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We praise your name. We praise you. We thank you. There is no one like you.
உம்மை போல யாரும் இல்ல ராஜா, உம்மை போல யாரும் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. We thank you, we thank you and praise your name. எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணுகிற தேவ பிரசன்னமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for you are the Lord reigning in our midst. Heavenly Father, we praise you. We thank you and praise your name. We thank you and praise your holy name. We thank you. We're going to sing a couple of songs. I want you to all clap your hands and sing loud with me. Amen. Amen. We praise you. Is everyone ready with me? Yes? We're going to sing a couple of songs and praise the name of the Lord. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, எங்கள் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, சொல்வோம் காத்து செய்த ஒரு நாளும் மறவாது, சொல்லுவோம் ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, எங்கள் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களில் மன்னித்தாரே, என் நோய்கள் நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, பாடுகுறியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, பாடுகுறியிலிருந்து மீட்டாரே. எல்லாரும் கரங்கள் சொல்லுவோம். காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் காத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம், நீங்க செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே நன்மை செய்தி, கரங்கள் சொல்லுவோம் ஒருவருக்கே. ஜீவன் தந்து நீர் அன்பு குடி, என் பாவம் நீக்கிட கழுவு விட்டீர், என் பாவம் நீக்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமத ஊழியம் செய்ய வைத்தீர். எல்லாரும் சொல்லுவோம் நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே, சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்றி இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம்
எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நம்மை காக்கின்றவோ தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம், இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், என்னை விடுவிக்க வல்லவரே. We praise you, O Lord Jesus. எல்லாரும் சொல்லுவோம், you are worthy of our praise. ஆராதனை குறியவரே, ஆராதனை நாயகரே. ஓ, ஒரு கருப்போல் எங்களை காத்து வந்த தெய்வனே. ஓ, we magnify your name. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். We praise your name, majesty. Oh, உதவினீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம், சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே,
யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆராதனை உமக்கே யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா ஓ ஆராதனை கரங்களை சொல்லுவோம் துதிக்கின்ற போது எங்கள் மேல் இருந்தீராக தேவாவியானவரே வாசம் செய்வீரே ஆராதனை வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுவே வாரும் தூய ஆவியே ஆராதனை ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிக்கின்ற போது எங்கள் ஆராதனை வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடும் எல்லாரும் சொல்லுவோம் வாரும் ஓ துதிகளை ஏற்றிடுமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் நடுவிலே அசைவாடுகிறே பிரசன்னமே உமக்கு நன்றி எங்கள் நடுவிலே அசைவாடுகிறே பிரசன்னமே உமக்கு நன்றி உங்கள் மகிமை பிரசன்னம் நாங்கள் அனுபவிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மத்தியிலே Lord we thank you Jesus we thank you we praise your name we praise your name ஒரு கற்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி ஒரு கற்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாம சுமந்தீரே ஒரு கற்போல காத்தீரே என்னை காத்து வந்த கிருபை
வைக்காத நன்றி சுமந்தீரே ஒரு கரு போலோ நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே ஓ எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே என் நினைவாய் உமக்கு நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி ஓ நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே அன்றென்று அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை நீ நடத்திடும் விதங்களை ஒரு பூரண கரங்களுக்கு சொல்லுவோம் எபினேசரே இந்நாள் வரை என்னை சுமந்தவரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே உமக்கு நன்றி 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 இதயத்து சுமந்தீரே நன்றி உமக்கு நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் இத கிருபையே வேறொன்றும் இல்லை ஓ நான் இதற்கான பாத்திரன் இதோ இத கிருபையே வேறொன்றும் நான் இதற்கான பாத்திரன் இத கிருபையை வேறொன்றும் இல்லோ நான் இதற்கான இத கிருபையை வேறொன்றும் இல்லோ எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்து சுமந்தீரே நன்றி உமக்கு நன்றி 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 ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி உமக்கு நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி ஓ நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி We praise your name, Father Lord. Oh, we magnify your name. Oh,
holy lords, sovereign Lord. We magnify, we praise and exalt your name. We praise you. We magnify your name. We thank you. We praise your name. I worship you. I worship you with everything within me. I worship you, for you are the great, most wonderful God, worthy of glory, reverence, and awe. Oh Lord, I worship you. 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 God of righteousness, Lord of holiness, beautiful and perfect in all your ways, Holy Lamb of God, seated on the throne, worthy of heaven's highest praise. I worship you, I worship you with everything within me. I worship you, for you are the great, most wonderful God, worthy of reverence and oh Lord, oh Lord, oh Lord, oh Lord, oh Lord. Worship you. Oh Lord, I 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 worship you. And as we worship, build your throne. And as we worship, build your throne. And as we worship, build your throne. Come, Lord Jesus, and take your place. Oh, and as we worship, build your throne. And as we worship, build your throne. And as we worship, build your throne. Come, Lord Jesus, and take your place. Come, Lord Jesus, and take your place. Come, Lord Jesus, and take your place. Rebaramara la mariandira la barabakara la ba. Oriandira la mara 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 bara bara ba.
Riba shikarala bara maralaba. Receive, Viralalalalalalalamaralaba. Thank you, Lord. I am the Hallelujah. God. There is no one like me. நானே I ஆண்டவர். am the God. என்னை போல ஒருவர் இல்லை. I have called you by name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த I தெய்வம். know you. நான் உன்னை You are அறிந்திருக்கிறேன். my child. நீ என் பிள்ளை. I have called you. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். I will put you up நான் உன்னை உயர்த்துவேன். because I'm God. நான் ஆண்டவர். Riba rama 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 raba shikaralaba. Rema sianturalaba. Riba karama rama raba. Rema shandaralaba. Rila la 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 rama raba. Oriandira laba rikaralaba. Rema shandaralaba. Oriandira laba. Rema karama. Ori karalama raba. Rema siantaralaba. Oriandira laba. Rema shikaralaba. Riba ba 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 rama raba. Ori karalaba. Oriandira laba. Rema karama raba. Ori baba rama shandaralaba. Yes, Master. Ori karalaba. Ori Hallelujah. karalaba. Yes. Rima karalaba. Rema Mariandalaba, shandiralaba. Rema Ori sikaralaba. karalalalama. Yes, Holy Spirit of Ori God. shandaralaba. We bless your holy name. Rikarama shandaralaba. உமக்கு நன்றி I ராஜா. have called you by your name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். You are mine. நீ என்னுடையவர். You cannot run away from me. நீ என்னிலிருந்து If you ஓட try, முடியாது. sometimes you feel like, Lord, I cannot take this anymore. நீ சில நேரங்களில் நினைப்பதுண்டு, கர்த்தாவே இது எனக்கு கூடாது, என்னால் முடியாது. It's better to do something, little thing, and I will do my own things. நான் ஏதாவது காரியம் செய்து போகட்டும் என்று நினைக்க கூடும். But God is saying, you're mine. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ I என்னுடையவன். have called you. நான் உன்னை பெயர் சொல்லி You cannot அழைத்திருக்கிறேன். go anywhere. நீ எங்கும் என்னை விட்டு ஓட Wherever முடியாது. you go, anywhere I will be there நீ with you. எந்த மூலைக்கு சென்றாலும் நான் உன்னை மீண்டும் அழைத்து வருகிற தெய்வம். Because I have called you. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Father. Thank you, mighty God. நன்றி ராஜா. We worship your mighty name. பரிசுத்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Because you have so loved us, Father. You so loved us. நீர் எங்களை அன்பு Thank கூறுகிறீர். you for your love. உமது அன்புக்காய் Thank நன்றி. you for your grace. உமது கிருபைகளுக்காய் நன்றி. Thank you, your mighty hand. உமது வல்லமையுள்ள Thank you கரத்துக்காய் for your நன்றி. gracious hand. உமது கிருபையுள்ள கரத்துக்காய் நன்றி. We worship your name, Father. உமது நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, we give this service, we give this word to your mighty hand. இந்த ஆராதனை உமது பரிசுத்த கரத்திலே ஒப்புவிக்கிறோம். Lord, speak to us, Father. நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. Lord, we need to hear your voice, உமது Father. ஆண்டவரே சத்தத்தை நாங்கள் Lord, we கேட்கட்டும். don't need to hear man's voice. எந்த மனுஷனுடைய சத்தமும் அல்ல. Lord, we don't need to hear flesh is speaking to us. எந்த மனுஷனும் எந்த மாம்சமும் அல்ல. We கர்த்தர் எங்களோடு need பேசுங்க. your voice. நீர் எங்களோடு பேசும் The ஆண்டவர். Holy Spirit, Lord, speak to us this பரிசுத்த morning. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. Let your word come from the heaven. உமது வல்லமையுள்ள வார்த்தை பரலோகத்திலிருந்து எங்களை வந்தடையட்டும். In the name of Jesus we ask. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Give a good hand to God. கர்த்தருக்கு Because எங்கள் he's கரங்களை worthy கொடுப்போம். and he Hallelujah. deserve it. அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். Amen. ஆமென். Please take your seat. நாங்கள் அமர்வோம். I hope that you are prepared and you prayed and came this morning. நான் Lord, I விசுவாசிக்கிறேன். need to speak. I want to hear your voice. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று. கர்த்தாவே என்னோடு பேசும் என்று ஜெபித்துவிட்டு வந்திருப்பீர்கள் என்று நான் If you விசுவாசிக்கிறேன். prepare yourself and if you came here, the God will speak to you. நீங்கள் இந்த இடத்துக்கு ஆயத்தமாய் வந்திருப்பீர்களானால் தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவார். Not man's voice, not me. I cannot do anything, but God can do anything in your life. நான் அல்ல, என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையும் Do you believe உங்களிலே that? கிரியை Do you செய்வாராக. believe that? எத்தனை பேர் Yes. விசுவாசிக்கிறீர்கள்? Amen. 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 Hallelujah. 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 It's a pleasure to be here
in front of you and sharing the word of எங்களுக்கு God. இந்த இடத்திலே இருந்து தேவரை ஆராதிப்பதிலே அதிக மகிழ்ச்சி. I'm thanking God for that. நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். And I'm thanking Pastor Sudesh as well, giving me opportunity to share the word of God. பாஸ்டர் போதகர் சுதேஷுக்கும் அவர்களுடைய டீமுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Amen. ஆமென். I ஆமென். hope this morning God will speak to you. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஒவ்வொருவரும் கூட இடைபடுவார். I know surely this word will change your life. நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் மாற்ற வல்லதாக I know இருக்கிறது. surely you came with the expectation today this morning. Because of your expectation, God will answer to your prayer. எதிர்பார்ப்போடு கூட வந்த ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பையும் ஈடு செய்யும் விதத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி அவர் மகிமைப்படுவார். Today my sermon topic is God hears. என்னுடைய Hallelujah. வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் எங்களை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். God hears. கர்த்தர் என்னை கேட்கிற ஆண்டவராய் Tell your இருக்கிறார். neighbor. உங்களுடைய பக்கத்தில் Tell your இருக்கிறவருக்கு neighbor சொல்லுங்க. and say, God hears. பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்லுங்க என்னுடைய ஆண்டவர் God என்னை hears. கேட்கிறவர். God hears. என்னை கேட்கிறவர். When we confess from our mouth, things will happen. எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி தருகிறவராய் இருக்கிறார். When we confess, when we say, things will happen நாங்கள் because there's a power in the word. நாங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும்போது அதை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கி தருகிறார். So ஆமென். God hears this morning. இந்த காலை வேளையிலும் People, கர்த்தர் God எங்களை hears you. கேட்கிறவராய் இருக்கிறார். Your prayers has been heard by the God. எங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கப்பட்டதாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. We're going to read Exodus 3:7. இந்த நேரத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. We want to see what God is saying. இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை திருப்பிக் பார்ப்போம். Exodus 3:7 says, யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். The Lord said, I have indeed seen the misery of my people in Egypt. I have heard them crying out because of their slave drivers, and I am concerned about their suffering. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். It says in here, God is saying, I have heard them. நான் கூக்குரலை கேட்டேன் என்று இந்த I இடத்திலே have கொடுக்கப்படுகிறது. heard them. I have heard their crying. அவர்களுடைய கூக்குரலை அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று அந்த இடத்திலே Today, this கூறப்பட்டிருக்கிறது. morning, God is saying to you all, I have heard your crying. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரணம் என்னவென்றால் நான் உங்கள் கூக்குரலை He கேட்டேன். is saying, I have heard your crying so much to God. No one didn't see that. No one didn't hear that. But God is saying this morning, I have heard your crying. எந்த மனுஷனும் கேளாத எந்த மனுஷனும் பார்க்காத உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார் என்று இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். Sometimes you and me think, if God hears my cry, why am suffering like this? அநேக நேரங்களிலே நாங்கள் நினைப்பதுண்டு என்னுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பார் ஆனால் நான் ஏன் இந்த வேதனைப்படுகிறேன்? Then why am going through this much of problem in my life? ஏன் இவ்வளவு வேதனைகளுக்குள்ளாக நான் செல்கிறேன்? Why, if God hears me, it says that God heard my cry. God hears your cry. But why I'm suffering like this? யாத்திராகமம் புத்தகத்திலே சொல்லி இருக்கிறபடி என் கூக்குரலை அவர் கேட்டார் என்று சொல்லியிருந்தும் நான் ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று நீங்கள் அங்கலாய்க்க கூடும். But this morning God very clearly saying, I have heard your cry. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் முழு நிச்சயமாய் சொல்வது என்னவென்றால் நான் உங்கள் கூக்குரலை கேட்டேன். The same God who heard Israel, they were under the slavery, went through a very difficult time. That time they were cried unto the God. அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த நேரத்திலே We are going to see that this Exodus 3:7, which situation God is saying this word to whom he is saying. எப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். He was speaking to Moses. இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது மோசேயோடு கர்த்தர் இடைப்படுகிறது. You know that Moses was there in the desert wilderness 40 years. 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அவன் அலைந்து திரிந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். You know
that he knows all the areas, all the inch by inch in the wilderness. அந்த பாலைவனத்திலே ஒவ்வொரு இடமாய் அவன் அறிந்திருந்தான். So one day, while Moses was taking their sheep and the lambs to the place to feed them, to give them a water, he saw unusual thing, abnormal thing in somewhere. ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்லும்போது அவன் ஒரு அசாதாரணமான காரியத்தை அந்த இடத்திலே காணக்கூடியதா God இருந்தது. set a bush on fire. ஒரு முட்செடி எரிகிறதை அவன் கண்டான். He saw a bush is on a fire, but it didn't burn. It didn't consume. It didn't burn anything, leaves or branches didn't burn. But bush was on a fire. ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது கருகவில்லை. இதை கண்டு அவன் அதிசயித்தான். It was a very unusual thing for him. இது ஒரு நடக்க கூடாத காரியம். He knows the area. அவன் நன்கறிந்த இடமா இருந்தது. Every day and night he was taking the sheep and the lambs to the இரவும் places. பகலும் அந்த இடத்திலே வந்து போனவனாய் இருந்தான். But he saw something abnormal and unusual. ஆனால் அந்த இடத்திலே அசாதாரணம் காரியம் ஒன்று நடைபெறுவதை அவன் கண்டான். அவன் அதை கண்டான், அதை அவன் பார்த்தான். Then God spoke to Moses. அந்த நேரத்தில் கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். Sometimes in our life also, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட God is taking some paths. God is taking some paths. God is leading to some paths because he want to speak to us. வழிகளினூடாய் கர்த்தர் எங்களை அழைத்து செல்கிறார். Sometimes we don't hear the God's voice. நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி அடைபட்டு இருக்கிறோம். Sometimes we don't want to hear the word of God. நாங்கள் சில நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி நாங்கள் அலைந்து திரிகிறோம். So that time God is doing something unusual thing in your life because he want to speak to you. He loves you so much. அப்படியான நேரத்திலே கர்த்தர் அசாதாரணமான காரியம் ஒன்று எங்கள் வாழ்க்கையிலே செய்து அவர் எங்களோடு இடைபட விரும்புகிறார். So once God got the attention of the Moses, he start to speak to Moses. மோசேயுடைய நினைவுகளை அவர் பக்கமாய் திருப்பின போது அவரோடு பேச ஆரம்பித்தார். He said that I heard they are crying. நான் அவர்கள் கூக்குரலை கேட்டேன். I heard they are crying. அவர் சொன்னார், நான் அவர்கள் அழுதலை கேட்டேன். I'm concerned about their suffering. அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். He also concerned about yours. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். about you and me. இந்த நாளிலும் கூட எங்களுடைய வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். He loves you so much. அவர் எங்கள் மேல் அளவுக்கு அதிகமான அன்பாய் இருக்கிறார். Your crying, your suffering, your tears, God knows. எங்களுடைய வேதனை, எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய எல்லா மன குமுறலையும் கர்த்தர் Maybe your அறிந்திருக்கிறார். husband doesn't know. உங்களுடைய கணவர் Maybe your அறிந்திருக்கலாம். wife cannot see உங்களுடைய that. மனைவி அதை பார்க்க கூடாமல் Maybe your இருக்கலாம். children cannot see that. பிள்ளைகள் அதை அறியாமல் இருக்கலாம். Maybe your relation cannot see that. உறவினருக்கு தெரியாமல் இருக்கலாம். But my God is concerned ஆனால் about you. தேவரீர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் He is இருக்கிறார். concerned about you so much. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராய் Because இருக்கிறார். he concerned about you, அவர் எங்களை பார்த்துக் கொள்கிற தெய்வமானபடியினாலே he can hear your prayer. ஆகையால் எங்கள் கூக்குரலை அவர் And he அறிகிறார். heard all your prayers. எங்கள் ஜெபங்களை கேட்கிறார். This place, it says that he concerned and he heard about their cry. இந்த வார்த்தையிலே சொல்லி இருக்கிறபடி உன் கூக்குரலை கண்டேன், அவர்கள் படுகிற பாடுகளை வேதனைகளை அறிந்திருக்கிறேன். But he didn't respond very quickly to the Israelites. He didn't respond. He didn't take them out straight away. இஸ்ரவேலருடைய அந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் உடனடியாகவே அவர்களை வெளியே கொண்டு He வரவில்லை. didn't respond immediately. அவர்கள் கூக்குரலுக்கு அந்த நேரமே பதில் கொடுக்கவில்லை. They were under suffering. அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். They were under torture. The Egyptian, they were tortured. எகிப்தியரினாலே அவர்கள் அமர்த்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். They were under slavery. அவர்கள் Very difficult time. They went through a very difficult time. அவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். Not straight away God didn't respond. கர்த்தர் உடனடியாக அவர்கள் கூக்குரலை கேட்கவில்லை. But he said, I have heard your cry. ஆனாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூக்குரலை கேட்டேன். God is working on your deliverance, my dear church. இந்த நாளிலும் கூட உங்கள் விடுதலை நிமித்தம் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The same God who delivered Israelites from the slavery, the same God is here this morning. இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து காத்த விடுவித்த தெய்வம் இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is there to deliver you. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே எங்களை விடுதலை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆண்டவர். There's nothing impossible in his hand. அவருடைய கரத்துக்கு கூடாத காரியம் எதுவும் இல்லை. Nothing is impossible. அவராலே கூடாது ஒன்றும் இல்லை. Man may be impossible, but God
is everything is possible. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தெய்வத்தால் எல்லாம் ஆகும். Maybe it seems like nothing is happening for your prayer. சில நேரங்களிலே எங்கள் ஜெபத்தினாலே எதுவுமே அசையவில்லை I என்றது don't போல் know இருக்கலாம். how long these people cried unto the God. எவ்வளவு காலமாய் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் I don't பார்க்கக்கூடியதா know. இருக்குது. எங்களுக்கு தெரியாது. But nothing has happened. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. But God was working behind the screen. அவர்களுக்கு பின்னால் தெய்வம் வேலை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் But காணக்கூடியதா Israelites, இருந்தது. they didn't see that. இஸ்ரவேலர் அதை They காணவில்லை. were crying and crying and crying unto the God. இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டுக் கொண்டே இருந்தார்கள். But God was worked behind the scene. அவர்களுடைய அந்த கூக்குரலின் பின்னாலே தெய்வம் வேலை செய்து கொண்டதை நாங்கள் காணக்கூடியதா Maybe இருக்கிறது. they were thinking, oh my God, we are praying and praying. Nothing is happening. What is happening in our life? Yes. Where are we going to go? Our forefathers has told us we will go to the promised land. இஸ்ரவேலர்கள் அந்த நேரத்தில் அங்கலாய்த்துக் கொண்டிருந்திருக்க கூடும். எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்னார்களே, கானான் தேசத்தை நாங்கள் அடைவோம் என்று போவோம் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்க கூடும். What is happening? என்ன இங்கே நடக்கிறது? How long? எவ்வளவு காலம்? How long we have to tortured like this in our எவ்வளவு life? காலமாய் நான் இந்த பாடுபட How வேண்டியிருக்கிறது? long, Lord? எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவரே? Today your prayer also like that. இந்த நாளிலும் கூட உங்கள் ஜெபம் அதுவாய் இருக்கலாம். You may be asking God, நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கலாம், how long, Master? எவ்வளவு காலத்துக்கு தெய்வமே? I'm praying and praying and praying. நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேனே, Nothing is happening in my life. எதுவுமே நடக்கவில்லையே. Nothing, I cannot see anything. எதையுமே நான் காணவில்லையே. No changes. எந்த திருப்பத்தையும் It's காணவில்லையே. a small dot even not changing. ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. There's an example in the Bible I can take. ஒரு உதாரணம் பைபிளிலே நாங்கள் Elijah பார்க்கலாம். was praying for the rain. எலியா வானத்தை நோக்கி மழைக்காய் ஜெபித்துக் He கொண்டிருக்கிறான். was earnestly praying. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். Earnestly praying and praying and praying. அவன் வானத்தை நோக்கி மழைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். Nothing has happened. எதுவும் நடக்கவில்லை. Nothing has happened. எதுவும் நடக்கவில்லை. He called the servant. அவனுடைய வேலைக்காரரை அவன் And he கூப்பிட்டான். asked him to go and check outside and see any cloud is on the sky. அவனுடைய வேலைக்காரரை நோக்கி மேகம் சூழ்ந்திருக்கிறதா, மழைக்கு ஆயத்தப்படுகிறதா என்றதை பார்க்கும்படியாக Servant கேட்டான். came and said, nothing, master, nothing is happening. அவனுடைய ஊழியக்காரன் வந்து எதுவுமே எந்த சாயலுமே இல்லை, மழைக்கான எந்த 7 times he went and checked. 7 முறை அவன் சென்று பார்த்துவிட்டு வந்தான் என்று வார்த்தையில் Nothing சொல்லப்படுகிறது. has happened. எதுவும் நடக்கவில்லை. Elijah was praying and praying and praying. He didn't stop. எலியா பார்த்துக்கொண்டே இருந்தான், எலிஷா பார்த்துக்கொண்டே இருந்தான், எதுவுமே நடக்கவில்லை. But you and me, ஆனால் நானும் நீங்களும் when 2-3 times where nothing is happening, nothing has changing, what we will do? We will say, oh my God, we don't want this. 2-3 தடவை நாங்கள் ஜெபித்த பிறகு அது எங்கள் கைகளிலே கைகூடி வராமல் போனால் நாங்கள் அதை கைவிட்டு, Lord, we don't need this. இது இனிமேல் தேவையில்லை, We don't need this. இது தேவையில்லை, Lord, nothing is happening. எதுவும் நடக்கவில்லை. Why, God? இது ஏன்? Why you can't see? ஏன் எங்களை Why you பார்க்கவில்லை? are not doing? ஏன் எதுவும் செய்யவில்லை? Elijah was earnestly, he was prayed to the God. எலியா கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று 7 நாங்கள் times பார்க்கிறோம். the servant, he asked to go and check. 7 முறை பார்த்துவிட்டு வர சொன்னான். Then servant came and said, 7வது முறை காரணம் சொன்னான், Master, எஜமானரே, I have seen a small hand. It's like a small cloud. கையளவு மேகம் காணப்படுகிறது என்று வந்து சொன்னான். Hallelujah. ஹalleluya. Hallelujah. The same God அதே who தெய்வம். helped Elijah. அதே தெய்வம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே கிரியை He's here செய்கிறார். this morning. இந்த காலைவேளை எங்கள் மத்தியிலே He's இருக்கிறார். here this morning. இந்த காலைவேளை எங்கள் He's மத்தியிலே saying, இருக்கிறார். I am the God. நான் ஆண்டவர். Nothing is impossible in my hand. என்னால் செய்யக்கூடாத காரியம் எதுவும் Nothing இல்லை. is impossible. என்னால் செய்ய I made heaven and earth. நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். I created everything for you. நான் வானத்தையும் பூமியையும் You are எல்லாவற்றையும் so உண்டாக்கினவர். precious to me. நீ என் கரத்திலே You are so விசேஷித்தவன். precious to நீ me. என் கரத்திலே விசேஷித்தவன். You are my child. நீர் என் பிள்ளை. I heard your prayer. நான் உன் கூக்குரலை I கேட்டேன். heard your prayer. நான் உன் ஜெபத்தை I கேட்டேன். heard your prayer. நான் உன் ஜெபத்தை I கேட்டேன். heard your prayer. நான் உன் ஜெபத்தை Do you கேட்டேன். believe? எத்தனை பேர் Do you விசுவாசிக்கிறீர்கள்? believe? எத்தனை பேர் Elijah விசுவாசிக்கிறீர்கள்? believed that day. எலிசா அந்த நாளிலே அதை விசுவாசித்தான். Nothing has happened. எதுவும் நடக்கவில்லை. Outside, nothing has happened. வெளியிலே எந்த காரியமும் நடக்கவில்லை. But he didn't stop the prayer. அவன் அதை நிறுத்தவில்லை. He didn't. அவன் மீண்டுமாய் He ஜெபித்தான். continuously prayed. அவன் விசுவாசித்து ஜெபித்தான். Our prayer must be
continuously. இந்த We need நாளிலும் to கூட do continuously. எங்களுடைய ஜெபம் இடைவிடாத ஜெபமாய் இருக்கட்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. When you pray continuously, நாங்கள் ஜெபிக்கும்போது you will see the miracle in your life. கர்த்தருடைய கரத்தை You நாங்கள் will எங்கள் வாழ்க்கையிலே see- காணக்கூடியதா You இருக்கும். will see the things are happening. அதிசயங்கள் நடப்பதை காண Things are happening in the name of Jesus. Mountains will remove in the name of மலைகள் Jesus. பெயர்வதை காணக்கூடியதா இருக்கும். Because my God's word will not be, it will come to pass. என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை அது கட்டாயமாய் வாழ்க்கையிலே It will நிறைவேறும். come to pass. அவருடைய வார்த்தை Because he's கட்டாயம் God. நிறைவேறும். அவர் He's ஆண்டவர். God, is not a man. அவர் மனுஷன் அல்ல. Because he's God. அவர் ஆண்டவர். So don't judge the God because of the speed. If he's not answering quickly, don't think that he's not answering to இந்த you. நாளிலும் கூட எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை அதனாலே கணக்கு பார்க்க We வேண்டாம். want everything instantly in our life. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாங்கள் அதிசயமாய் அற்புதமாய் I really உடனடியாய் want- பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். I'm very fast. நான் I really want everything to quickly. நான் சரியான ஃபாஸ்ட் எல்லாவற்றையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள Very விரும்புகிறவன். quickly. I will take decisions very quickly. நான் டிசிஷன்ஸ் உடனடியாக But எடுக்கிறவன். my husband always say, no, we will wait. No, I want to do very quickly things. நானும் அமைதியாய் போய் கொடுப்பேன். Very slowly. But for me, I'm used to take decisions very quickly. என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் உடனடியாக டிசிஷன்ஸ் எடுத்து நான் செய்வதுண்டு. Sometimes it's okay, sometimes it's not good, to be honest with you. சில வேளைகளிலே அது வாய்க்கும், சில நேரங்களிலே அது நடக்காது. But sometimes when I pray, I want God to answer very quickly. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்று நான் அநேக முறை காத்திருக்கிறது உண்டு. I'm waiting, Lord, why you're not answering? Lord, I need this right now. Because I think in my time, it's feel like I want this. இது என்னுடைய வேலையிலேயே என்னுடைய ஜெபம் அந்த நேரமே கேட்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. But God told me, ஆனால் ஆண்டவர் சொன்னார், my time is not your time. என்னுடைய நேரம் உன்னுடைய நேரம் My வேலை time அல்ல. is not your time. என்னுடைய வேலை உன்னுடைய வேலை அல்ல. If you want to hear, if you want to answer to your prayer, you need to wait for my time. உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீ என்னுடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும். It's very hard to me. அது கடினமான Because காரியம். everyone, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இது we want கடினமானது. everything to be quick and quick and quick. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் மிக விரைவாக நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். We feel like, oh, time is going. We need to do this quickly, otherwise time will go. நாங்கள் நினைப்பதுண்டு காலம் செல்கிறதே, அது அநியாயமாகிறதே, உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதுண்டு. Because we are limited to the time. நாங்கள் காலத்துக்கு அடிமைப்பட்டு அதற்குள்ளாய் சுருங்கி இருக்கிறோம். But God is above the time. He doesn't have any time. கர்த்தர் இந்த நேரத்தை காலத்தை ஆளுகிற தெய்வமாய் இருக்கிறார். He doesn't have any time. He can do anything anytime. அவர் எந்த காரியத்தையும் எந்த வேளையிலும் செய்ய வல்லவராய் If he இருக்கிறார். thinks that he need to do this right now, he will do it straight away. அவர் இந்த நாளிலே இந்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதை அந்த உடனேயே செய்ய நல்லவரும் Maybe we வல்லவருமாய் are இருக்கிறார். waiting for 15-20 years for that. நீங்கள் 20-30 வருஷங்கள் காத்திருக்கலாம். Within second God will do that. ஒரு வினாடி பொழுதிலே கர்த்தர் Because he செய்ய is வல்லவராய் not இருக்கிறார். limited to the time. We are the one limited to the அவர் time. காலத்துக்கு கட்டுப்பட்டவராய் இராமல் நாங்கள் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறோம். The problem we are having is God's time and our time. That is always conflict to us. இந்த நேரத்திலே எங்களுடைய வேலையும் அவருடைய வேலையும் ஒத்து வராதது காரணமாய் இருக்கிறது. But the thing is, God knows what time he need to come and answer to our prayer. கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார் எந்த நேரத்திலே எந்த வேளையிலே எங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும் என்று. He knows what time he need to attend to our situation. எந்த நேரத்திலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றது அவருக்கு அறிந்திருக்கிறார். Because can you remember Abraham took Isaac to the Mount of Moriah. ஆபிரகாம் ஐசாக்கை மொராயா மரத்துக்கு கொண்டு சென்றதை நாங்கள் And he காண்கிறோம். was lying, he was keeping on the altar. The Isaac was lying on the altar. ஈசாக்கை அந்த உடன்படிக்கை அந்த தகனப்பலி கொடுக்கும்படியாய் அமர்த்தப்பட்டிருக்கிறார். He took the knife and he going to kill Isaac now. அவர் அந்த கத்தியை எடுத்து அவரை கொல்லும்படியாய் பலி கொடுக்கும்படியாய் போகிறார். Within a second, அந்த நிமிடத்திலே there's a sheep or lamb came in that place. அந்த நேரத்திலே ஒரு ஆடு அந்த இடத்திலே அனுமதிக்கப்பட்டது. Within a second, அந்த நேரத்திலே there is no Abraham didn't see any
sacrificial lamb in there that time. அந்த நேரத்திலே வரும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஆடையும் அவன் காணவில்லை. But within a second, the God has given Abraham the lamb. He saw the lamb in there. கண்ணிமைக்கும் பொழுதிலே தேவரீர் அந்த இடத்திலே ஒரு ஆட்டை அனுமதித்து அந்த அதை கர்த்தருக்கு பலியாய் கொடுக்க God செய்தார். got his own time. அவருக்கு அவருடைய நேரம் அவர் ஆளுகை It's செய்கிறார். not our time. இது எங்களுடைய நேரம் அல்ல. The problem we are having is we always asking, Lord, I need this time to do everything. கர்த்தரிடத்திலே நாங்கள் கேட்பது எந்த நேரமும் கர்த்தாவே என்னுடைய This வேலையிலே கிரியை is, செய்யும். Lord, this is my time. இது என்னுடைய வேலை. I want this to happen. இது இந்த நேரத்திலே நடக்க வேண்டும். Please, Lord, please answer to my prayer. தயவு செய்து என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தாரும். But God is saying this morning, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், your time is not my time. உன்னுடைய வேலை என்னுடைய வேலை அல்ல. Your time is not my time. உன்னுடைய வேலை என்னுடைய வேலை அல்ல. I know your timing. I know what time you need this. நான் அறிந்திருக்கிறேன் எந்த வேளையிலே நீ அதை அனுபவிக்க வேண்டும் So என்று. don't be panicked. Don't be panicked. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். Don't be panicked. நீங்கள் அவசரப்பட Don't வேண்டாம். worry. நீங்கள் பயப்பட வேண்டாம். Don't worry about things. கலங்க வேண்டாம். Don't worry about what will happen. என்ன நடக்கும் என்று கலங்க வேண்டாம். This is the word God spoke to me. கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை Because இது. I'm so much worrying. When things happen, I'm so much worrying in my life. காரணங்கள் நடக்கும்போது நான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவளாய் I இருந்தேன். cannot stand sometimes. சில நேரங்களில் நான் நிற்க கூடாதபடி நின்றேன். I can come and preach to you all. நான் வந்து உங்களுக்கு I can come and preach to you செய்தியை all. கொடுக்கலாம். But when things happening, it's very difficult for me. என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கும்போது அதற்கு நேராய் நிற்க கூடாதபடி நான் நின்றேன். When the storm raging, everything surrounding is, things are happening, it's very hard for me to stand straight. புயல் அடிக்கும்போது காரியங்கள் மாறுதலாய் நடக்கும்போது எனக்கு நிற்க கூடாதபடி நான் நின்றேன். But that time God spoke to me. அந்த நேரத்திலே கர்த்தர் என்னோடு பேசினார். God said to me, கர்த்தர் சொன்னார், your time is not my time. உன்னுடைய வேலை என்னுடைய வேலை அல்ல. You don't need to worry about anything. எதை குறித்தும் கவலை வேண்டாம். You don't need to worry. எதை குறித்தும் கலங்க Because வேண்டாம். I'm your God. நான் உன் ஆண்டவர். I know. நான் அறிந்திருக்கிறேன். I know you. நான் அறிந்திருக்கிறேன் You're உன்னை. my child. நீ என்னுடைய பிள்ளை. I can do anything. நான் எதையும் செய்ய வல்லவர். I can do anything. நீ எல்லாவற்றையும் செய்ய The வல்லவர். same God is here for you. அதே ஆண்டவர் இந்த இடத்திலே The எங்கள் same மத்தியிலே. God is here for you. எங்கள் மத்தியிலே அதே ஆண்டவர் இருக்கிறார். He is telling you this morning, இந்த காலை வேளை உங்களுக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறார். you don't need to worry. கவலைப்பட வேண்டாம். That doesn't mean that you don't need to do things because he is looking after. That doesn't mean that the certain things you need to do to get the answer to his prayers. எதையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. But you trust in God. அவரை மாத்திரமே முழு நிச்சயமாய் நம்பி இருக்கவே trust in சொல்லுகிறேன். God. அவரை Keep மாத்திரமே your முழு worries நிச்சயமாய் away. உங்கள் கவலைகளை எல்லாம் ஒரு புறம் Because வைத்துவிட்டு he cares you. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். He cares for you. அவர் உங்களை பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். He's there for you. அவர் உங்களுக்காய் இருக்கிறவர். John 11:41. யோவான் We can see that Jesus, how he reacted to the situation. யோவான் 11:31 பார்க்கிறோம் இயேசுவானவர் எப்படி சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்தார் என்று. This story talking about the Lazarus, we everyone know about this story. இந்த காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்திலே லாசரஸுடைய We கதையை know நாங்கள் that பார்க்கிறோம். Lazarus was sick and Mary and Martha sending message to Jesus saying, Lazarus is sick. Please come quickly, Jesus. லாசரஸ் மரண படுக்கையில் இருக்கிறான். உடனடியாக வந்து அவனுக்காய் ஜெபிக்கும்படியாய் லாசருடைய சகோதரிகள் தேவரீரை இயேசுவை அழைப்பிக்கிறதை அந்த இடத்திலே காண்கிறோம். Did Jesus came? இயேசுவானவர் வந்தாரா? Straight away? நேரடியாக வந்தாரா? உடனடியாக வந்தாரா? இல்லை. He didn't come. அவர் உடனடியாக He வரவில்லை. came after 4th day. He came to அவர் see நான்காம் Lazarus. நாளிலே அந்த இடத்திலே வந்தார். So Mary and Martha were so upset. மரியும் மார்த்தாலும் மிகவும் கலங்கி இருந்தார்கள். Like us. எங்களை போலவே. When we pray and when we praying, nothing is happening. Everything, the situation is worse now. நாங்கள் ஜெபிக்கிறோம் எதுவுமே சரி வரவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. கர்த்தரிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. We think that God will answer very quickly and he will
sort the problem, but the situation is more worse now. நாங்கள் ஜெபிக்கும் போது நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் உடனடியாக இதற்கு பதில் தருவார் என்று. ஆனால் ஜெபித்து எதுவுமே நடக்காத நேரத்திலே ஏமாந்து போய் The நிற்கிறோம். same thing in here as well. இதே இடத்திலே அதே காரியத்தை பார்க்கிறோம். Mary and Martha thought when he heard the message, Jesus will come quickly and Lazarus will heal. மேரியும் மார்த்தாலும் நினைத்தார்கள் உடனடியாக கர்த்தாவே இயேசுவே வாரும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் வந்து லாசருவை உயிர்ப்பிப்பார் என்று. But he didn't come. ஆனால் அவர் அங்கு வரவில்லை. Fourth day he came. 4ஆம் நாளிலே அந்த இடத்துக்கு வந்தார். And he came, then Mary and Martha said, Jesus, if you would have come early, my brother will be alive today. 4ஆம் நாளிலே அவர் வந்தவுடனே மேரியும் மார்த்தாலும் அவரை பார்த்து இயேசுவே நீங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட நேரத்தில் வந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே என்று So சொன்னார்கள். Jesus went to the place where the Lazarus was buried. இயேசுவானவர் கல்லறை கரையில் சென்று And he told, take away this stone, take out this stone away. இந்த கல்லை அகற்றுங்கள் என்றார். And he did something. அவர் ஒரு காரியத்தை செய்தார். But you and me not doing those things. இந்த காரியத்தை எங்களால் But செய்யக்கூடாது. today we need to learn. We need to learn this thing. நாங்கள் இந்த நாளிலே இதை படிக்க வேண்டியவர்களாய் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் கற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். See, after fourth day body will be stink. No, normally that's the way. The body will be stink. 4ஆம் நாளிலே சடலமானது மணக்க தொடங்கிவிடும். But he told, take out this stone. ஆனால் ஆண்டவர் சொன்னார் இந்த கல்லை அகற்றுங்கள். And he said, இயேசுவானவர் சொன்னார். 41 to 42 says. 41 லிருந்து 42 வாக்கு. So they took away the stone. Then Jesus looked up and said, Father, I thank you that you have heard me. I knew that you always hear me, but I said this for the benefit of the people standing here, that they may believe that you sent me. நீர் அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். So what Jesus did? இயேசுவானவர் என்ன செய்தார்? He praised and thanked God first. அவர் முதலாவது இயேசுவானவர் மகிமை செலுத்தினார். I பிதாவுக்கு knew மகிமை that செலுத்தினார். you always hear me. நீர் எவ்வேளையிலும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I knew that. நான் you அறிந்திருக்கிறேன். always. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். I thank you நான் that you நன்றி have heard செலுத்துகிறேன். me. I thank you that you have heard me. நீர் என்னை கேட்டபடியினாலே உமக்கு நன்றி. But when Jesus was thanking God, is anything happen இயேசுவானவர் outside? நன்றி செலுத்தின போது ஏதாவது அந்த இடத்திலே நடந்ததா? Is Lazarus came out? லாசரு வெளியே வந்தானா? Nothing has happened. ஒன்றும் நடக்கவில்லை. But he thanked God. ஆனாலும் இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் And என்று he சொன்னார். praised God. அவர் அவரை ஸ்தோத்திரம் என்று சொன்னார். There's nothing on the ground. There is no evidence. எந்த காரியமும் அந்த இடத்திலே நடக்கவில்லை. Nothing has happened. எந்த அனுகூலமும் அந்த இடத்திலே நடக்கவில்லை. But he praised and thanked ஆனால் God. அவர் கர்த்தாதி கர்த்தரை He said, ஸ்தோத்தரித்தார். Father, I பிதாவே thank you. உம்மை I மகிமைப்படுத்துகிறேன். know that you heard my prayer. நீர் என் ஜெபத்தை கேட்டீர். There's no physical evidence for your prayer right now. இந்த நாளிலும் கூட எந்த அனுகூலமான காரியம் எங்களை சுற்றி வர நடக்காது இருக்கலாம். For your prayer may be your marriage. Your prayer may be your marriage. உங்களுடைய திருமண காரியங்களை குறித்து ஜெபித்துக் Your கொண்டிருக்கலாம். prayer may be your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து Your உங்கள் ஜெபம் prayer may இருக்கலாம். be your debt issues. Debt issues. உங்களுடைய கடன்களை குறித்து உங்கள் ஜெபமா இருக்கலாம். Maybe, I don't know, whatever it is. எதுவாயும் இருக்கலாம். Nothing has happened. ஒன்றும் நடக்கவில்லை. There's no evidence on the earth this will be happening. எந்த ஒரு அனுகூலமான காரியமும் இந்த இடத்திலே நடக்கவில்லை. But Jesus said, he said, praise and thank to the Lord. ஆனால் இயேசுவானவர் பிதாவை நோக்கி உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். In that situation, he didn't panic. அந்த இடத்திலே கர்த்தர் கவலைப்படவில்லை, அவசரப்படவில்லை. He didn't do anything. எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை. If you and me, நானும் நீங்களுமானால் we will go for a shortcuts. நாங்கள் அநேக ஷார்ட் கட்ஸை எடுத்திருப்போம். When Jesus is not answering our prayer, we will go another way.
இயேசுவானவர் பதில் அளிக்காத பட்சத்தில் நாங்கள் வேறொரு காரியம் We'll செய்திருப்போம். do a different way to achieve our goal. இன்னொரு வழியாக அதை பெற்றுக்கொள்ள உற்சாகப்படுவோம். As a human, you and me both, and me as well. மாம்சிக ரீதியாய் நான் அப்படித்தான் செய்திருப்பேன். But Jesus, praise and thank first. இயேசுவானவர் கர்த்தரை நோக்கி அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தினார். He knew that God always hearing his prayer. அவர் அறிந்திருந்தார் பிதாவானவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். Do you believe that this morning? இந்த நாளிலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? When you praise and thank, things will happen. நாங்கள் ஜெபிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க When பண்ணுவார். you praise and thank, maybe when you're praising and thanking, nothing is happening on the ground. நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையிலே ஸ்தோத்தரிக்கிற வேளையிலே எதுவுமே அனுகூலமான காரியம் You நடக்காது cannot இருக்கலாம். see anything. நீங்கள் காணாது இருக்கலாம். Everything is same. எதுவும் நடக்காது இருக்கலாம். No changes. எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாமல் இருக்கலாம். Nothing. எதுவும் நடக்கவில்லை. But something is happening. ஆனால் ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் செய்து You cannot கொண்டிருக்கிறார். see that. எங்களுடைய சொந்த கண்களால் You அதை need to காணவில்லை. open your spiritual eyes to see that. எங்களுடைய Spiritual ஆவிக்குரிய eyes. கண்களை திறந்து இதை பார்க்க வேண்டும். Fleshly eyes, you cannot see that. மாம்சிக கண்களால் இது Because we are காணக்கூடாது இருக்கலாம். limited, so limited. நாங்கள் லிமிட்டட் நாங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம். But God is unlimited. கர்த்தர் வரையறைக்கு He is உட்படாதவர். unlimited God. அவர் வரையறைக்கு உட்படாத தெய்வம். So we have to open our spiritual eyes to see. இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவரை பார்ப்போம். So Jesus has opened spiritual eyes and he prays and thanked to அவர் God. அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொண்டார். He said, I know you always hear me. ஆண்டவரே நீர் எந்நேரமும் என்னை கேட்கிறவர் என்பதை அந்த இடத்துல Do you இயேசுவானவர் know சொல்கிறதை that? பார்க்கிறோம். Do you know that when you're crying, God will hear your prayer? எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? Do ஆமென். you believe that? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Sometimes it's very difficult சில because நேரங்களிலே nothing is happening. எதுவுமே நடைபெறாத நேரத்திலே இதை விசுவாசிப்பது சரியான Nothing is கடினமான happening. காரியம். Nothing is happening. How can I believe? எதுவுமே நடக்கவில்லை, எப்படி நான் There's விசுவாசிப்பது? nothing on the ground is changing. எதுவுமே அனுகூலங்கள் நடக்கவில்லை, நான் எப்படி விசுவாசிக்கலாம்? How can you ask me to believe God in this எப்படி நான் situation? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொள்வீர்கள் You என்று நீங்கள் may நினைக்கலாம். be thinking he is not answering to me. அவர் என்னை விசாரிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். But God is saying this morning, இயேசுவானவர் சொல்லுகிறார், I have heard your prayer. நான் உன் ஜெபத்தை I கேட்டேன். have heard your prayer. நான் உன் ஜெபத்தை I am கேட்டேன். there to help you. நான் உனக்காய் வந்து I am நிற்கிறேன். there to help you. உனக்கு உதவி I செய்யும்படியாய் have seen இருக்கிறேன். your suffering. உன்னுடைய எல்லா தவிப்புகளையும் I நான் have காண்கிறேன். seen your problems. எல்லா பிரச்சனைகளையும் I காண்கிறேன். have seen your the situations which you are going எல்லா through right now. நிலவரங்களையும் நான் காண்கிறேன். I am there for you. நான் உனக்காய் வந்திருக்கிறேன். Isaiah 55:8-9 says. எசாயா 55. For my 55 சொல்லுகிறபடி, thoughts are not your thoughts. என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. Neither your ways are not my ways, declares the Lord. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளும் அல்ல என்று அந்த இடத்திலே As the சொல்லப்படுகிறது. heavens are higher than the earth, so are my ways higher than your ways. வானம் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகளை பார்க்கிலும் உயர்ந்திருக்கிறது என்று அந்த இடத்திலே And சொல்லப்படுகிறது. my thoughts are higher than your thoughts. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Sometimes we want everything in our way. நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். But we don't see beyond because we are limited. We cannot see beyond what is happening. எங்களுடைய பார்வை வரையறுக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் எங்களுக்கு அதற்கு அங்கால் நடைபெறுவது என்னதென்று தெரியாது. But God is Alpha and Omega. எங்களுடைய தெய்வம் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறபடியால் அவர் ஆதியை அந்தத்தையும் அறிந்திருக்கிறார். He starts and he ends. அவர் தொடக்கமும் முடிவுமானவர். He knows everything. அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். That's what he is saying in here. இந்த வார்த்தையிலே சொல்லி இருக்கிறபடி, Your thoughts are not my thoughts. என்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, Your நினைவுகள் thoughts அல்ல. are not my thoughts. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. My thoughts are very higher என் நினைவுகள் உயர்ந்ததாக than your இருக்கிறது thoughts. உன்னுடைய நினைவுகளை பார்க்கிலும். Don't worry about things. இந்த நாளிலே நடக்கிற காரியங்களை குறித்து கவலைப்பட Don't வேண்டாம். think that God is not answering. நினைக்க வேண்டாம் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று. Mary and Martha thought, that's it. Lazarus died now.
that's it, he won't be coming back. மேரி மாத்தாள் நினைத்தார்கள் இதோடு கதை முடிந்தது என்று. But God had a better plan for Lazarus. ஆனால் லாசரஸ்க்கு கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்ததாய் இருந்தது. Better plan. He had a better plan for உயர்ந்த Lazarus. நினைவுகளாய் இருந்தது. So the same God is here. அதே கர்த்தர் அதே தெய்வம் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். You got a better plan. இந்த நாளிலும் கூட Tell உங்கள் your நிமித்தம் neighbor, உங்களுடைய I got a பக்கத்திலே better சொல்லுங்க plan. எனக்கு என்மேல் கர்த்தருடைய I got a better நினைவுகள் plan. உயர்ந்ததாய் I இருக்கிறது. got a better plan this morning. இந்த நாளிலே கர்த்தருடைய நினைவுகள் என்மேல் உயர்ந்ததாய் Yes, இருக்கிறது. nothing is happening right now. எதுவும் நடக்கவில்லை தான். Nothing is happening. எதுவும் My நடக்கவில்லை. prayers I cannot see God is என்னுடைய answering. ஜெபங்கள் கேட்கப்படாதது But போல் I know இருக்கிறது. my God. ஆனாலும் என்னை I ஆண்டவரை know நான் my அறிந்திருக்கிறேன். God. என் ஆண்டவரை I அறிந்திருக்கிறேன். know my God. என் ஆண்டவரை நான் The அறிந்திருக்கிறேன். right time. சரியான The நேரத்தில் due time. சரியான வேளையிலே What is right time for him? He will answer. அவருக்கு சரியான வேலை வரும்போது I will அவருடைய wait நேரத்தில் என்னுடைய patiently. காரியங்களை வாய்க்க I பண்ணுவார். will wait patiently. நான் அமர்ந்திருந்து அவருடைய I will wait for him to அவருடைய answer to my prayer. அதிசயங்களை நான் பெற்றுக்கொள்வேன். Hallelujah. ஹalleluya. What I need to do, just trust on him. நான் That's செய்ய all. வேண்டியது என்னவென்றால் அவரை மாத்திரமே பார்த்து கொண்டிருப்பது. Because I know he will deliver me. என்னை அவர் விடுவிப்பார் என்பதை நான் The அறிந்திருக்கிறேன். same God who delivered Israelites from the slavery, that God is here for you and me. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்த அதே தெய்வம் இந்த நாளிலும் எங்களை விடுவிக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். Maybe it's getting bit delay. It's not according to my timing he's working. எங்களுடைய நேரத்துக்கு அவர் வேலை செய்யாதிருப்பது போல் காணப்படலாம். Sometimes he's checking how we behaving. When the delay comes, how we are behaving. நேர போக்கை பார்க்கும்போது நாங்கள் எப்படி செயல்படுகிறோம் என்பதை அவர் பார்த்து Are கொண்டிருக்கிறார். we looking for shortcuts? நாங்கள் எங்களுடைய ஷார்ட்கட்ஸை பார்க்கிறோமா? Or are we murmuring? நாங்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறோமா? Or are we saying, oh Lord, this is enough? இல்லை என்றால் நாங்கள் இது போதும் ஆண்டவரே என்று நாங்கள் சொல்லுகிறோமா? Sometimes delays also, he is checking how we behaving in the presence of the Lord. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் டைம் ஸ்பெண்ட் எங்கட டைம் போறதை பார்த்து நாங்கள் சில நேரங்களிலே தவிப்பதை கூட அவர் எப்படி நாங்கள் நடக்கிறோம் என்பதை பார்க்கிறார். There's another person I'm taking quickly. இன்னொருவரை குறித்து பார்ப்போம். Judges 6:13. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 30வது வசனம். It's talking about the Gideon. இதிலே கிதியோனை குறித்து பார்க்கிறோம். It says, "Pardon me, my Lord," Gideon replied, "but if the Lord is with us, why has all this happened to us?" This is similar to our thinking also like that. 13ஆம் வசனம். Where are all his wonders that our ancestors told us about when they said, "Did not the Lord bring us up out of Egypt? But now the Lord has abandoned us and given us into the hand of Midian." அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். The Gideon thought God has abandoned. He is not caring. He doesn't mind what I'm going through. He will deliver us to Midian's hand. கிதியோன் நினைத்தான், நாங்கள் மீதியாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டோம், கர்த்தர் இனிமேல் எங்களை முகம் பாராது எங்களை கைவிட்டு விட்டார் என்று நினைத்தான். God had a better plan for Gideon. கிதியோனுக்கு கர்த்தரின் கரத்திலே அவருடைய பார்வையிலே அருமையான எதிர்காலம் இருந்தது. Jeremiah 29:11 says, எரேமியா 29:11 சொல்லி இருக்கிறபடி, "For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope 11. and a future." நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. In here we can see the Gideon. God asked Gideon to go and fight with the Midianites. கிதியோனுக்கு கர்த்தரினாலே அனுமதி கிடைக்கிறது, போய் அவர்களோடு மீதியானியரோடு யுத்தம் பண்ணும்படியாக. Israel got 32,000 warriors, army warriors to fight with the Midianites. 32,000 வீரர்களோடு அவன் அந்த யுத்தத்தை எதிர்நோக்க
கூடியதா இருந்தது. Midianites got 135,000 army. மீதியானியர் 135,000 பேர்களோடு அந்த இடத்துல யுத்தத்துக்கு ஆயத்தமா So இருந்தார்கள். Gideon was so scared. கிதியோனோ பயந்து போயிருந்தான். He knew that we are going to fail this. கிதியோன் அறிந்திருந்தான், நாங்கள் இதிலே தோல்வி பெற போகிறோம், They will take us. அவர்கள் எங்களை ஜெயித்து That விடுவார்கள். time he is saying, Lord, ஆண்டவனே, why you are doing this? ஏன் இதை எங்களுக்கு செய்தீர்? Why you are doing this? ஏன் இதை எங்களுக்கு செய்தீர்? In our ancestors say that you will give us a promised land. You give this and that and everything. But what is happening in here? எங்களுடைய மூதாதையர் சொன்னபடி கானான் தேசத்தை எங்களுக்கு தருவேன் என்றீரே, இந்த நாளிலே அது நினைவுக்கு வராதது போல் இருக்கிறது. And the God said to Gideon, you got too many people. Ask them to go away. I don't need this much. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேகரை கொண்டு போகிறாய், நீ எல்லாரையும் அனுப்பி விடும்படியாய் சொல்லுகிறார். He said, you got too many army warriors to fight with the Midianites. 32,000 அளவுக்கு அதிகமான பேராய் இருக்கிறபடியால் அவர்களை திருப்பி அனுப்பு என்றார். God is saying, if you win this battle, people will think because we got a good warriors, that's why we won this battle. யுத்தத்தில் வல்லவர்கள் எங்களோடு கூட இருந்தார்கள், அதன் நிமித்தம் நாங்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றோம் என்று இவர்கள் சொல்லக்கூடும். So God told Gideon, if some people are scared, if they feel like they are scared, ask them to go away from the யார் battlefield. பயந்து இருக்கிறார்களோ திகிலோடு இருக்கிறார்களோ அவர்களை முதலாவது போகும்படியாய் அனுமதித்தார். So 10,000 people went away. 10,000 பேர் அந்த இடத்தை விட்டு Now சென்றார்கள். 22,000. இந்த நேரத்தில் 22,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். Again God is saying, மீண்டுமாய் ஆண்டவர் you சொல்லுகிறார், got too many people. இந்த நேரமும் அநேகமாய் இருக்கிறார்கள். Imagine Gideon's heart now. இந்த நேரத்தில் கிதியோன் நினைப்பை குறித்து நீங்கள் நினைத்து He பாருங்கள். must be thinking, oh Lord, ஆண்டவரே, what are you saying? என்ன சொல்கிறீர்? 135,000 warriors are there. 135,000. 135,000 பேர் அந்த பக்கத்திலே இருக்கிறார்கள். How are we going to win? எப்படி இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க கூடும்? But God is saying, கர்த்தர் சொல்லுகிறார், battle belongs to me. யுத்தம் என்னுடையது. Battle belongs to me. யுத்தம் என்னுடையது. Battle belongs to God this morning. யுத்தம் கர்த்தருடையது இந்த காலை வேளையிலே. So God told Gideon, கர்த்தர் கிதியோனை பார்த்து, okay, take them to the water stream இந்த நேரத்திலே அவர்கள் தண்ணீர் பருகும்படியாய் அந்த இடத்துக்கு கூட்டி செல். and see whether how they are drinking the water. எப்படியாய் அவர்கள் தண்ணீர் பருகுகிறார்கள் என்பதை கவனித்துக்கொள். So ask your people to go and drink on that stream. அவர்கள் பருகும்போது அவர்கள் எப்படி அவர்கள் பருகுகிறார்கள் என்பதை பார். Oh, some people went, they lie down and they drank the water like a dog. சில பேர் நாயை போல தண்ணீரை நக்கி அருந்தினதை கண்டார்கள். Some people, the other group, they were scoop the water, they were taking to their hand and they drank the water. ஒரு கூட்டத்தார் கையிலே அள்ளி அப்படி குடிப்பதை கண்டார்கள். So God separated both people away. இந்த இடத்திலும் கர்த்தர் இரு கூட்டத்தாராய் அவர்களை வெவ்வேறாக்கினார். The first people who drank like a dog, he said, no, these people are not suitable for the யார் நாயை போல நக்கி அந்த தண்ணீரை பருகினார்களோ இவர்கள் இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமானவர்கள் அல்ல, இவர்களை அனுப்பிவிடு என்று கர்த்தர் He said, சொன்னார். take them away. இவர்களை அனுப்பிவிடு. Now 300 people only there. இந்த நேரத்திலே 300 பேர் மீதியானார்கள். God said, that's enough for you. இந்த கூட்டத்தார் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற You can fight போதுமானவர்கள் this என்று battle கர்த்தர் with the சொன்னார். 300 people. இந்த 300 பேரோடு கூட இந்த யுத்தத்தை நீ வெல்ல நான் உன்னை ஆயத்தப்படுத்துவேன். Because battle belongs to God. காரணம் யுத்தம் கர்த்தருடையது. The God is not working according to our feelings, according to our knowledge. எங்களுடைய நினைவுகளின் நிமித்தம் கர்த்தர் எங்களுக்காய் வேலை செய்கிறவர் அல்லது யுத்தத்தை பண்ணுகிறவர் அல்ல. God got his own plans. அவருடைய சுய சித்தத்தின்படி அவர் காரியம் That செய்கிறவர். plans to prosper you. அந்த நினைவுகள் எங்களை ஆசீர்வதிக்க That மாத்திரமே, not to harm you. அது எங்களை சேதப்படுத்தாது. We always thinking that our plans are not happening. Oh my God, what is happening? என் நினைவுகள் நடக்கவில்லையே என்று நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். But Jeremiah 29:11 says, எரேமியா 29:11 சொல்லி இருக்கிறபடி, that plans to give you hope. கர்த்தருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு So with ஏதுவானவைகள். the 300 they went and won the battle. 300 பேரோடு கூட அவர்கள் சென்று அந்த யுத்தத்தை பண்ணினார்கள். So God got a different plan in every situation. கர்த்தர் வித்தியாசமான அணுகுமுறைகளை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொண்டிருக்கிறார். He works in different way. அவர் வித்தியாசமான முறையிலே செயல்படுகிற தெய்வம். God
works differently. அவர் வித்தியாசமான முறையில் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிற That's தெய்வம். why we called him God. அதனாலே தான் நான் அவர்களை ஆண்டவர் என்று He அழைக்கிறோம். works differently in our lives. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே வித்தியாசமான முறையிலே Do கிரியை you believe செய்கிறவர். that he works differently? ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் Hallelujah. வித்தியாசமாக எங்கள் வாழ்க்கையிலே He கிரியை works செய்கிறவர். differently. அவர் வித்தியாசமான முறையிலே கிரியை Maybe you செய்கிறவர். cannot see that. ஹalleluya. Maybe you cannot see that. இந்த நாளில் அதை காண முடியாது இருக்கலாம். Your experience is so different and difficult right now. எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய அனுபவம் வித்தியாசமாய் இருக்கலாம். Very difficult. அனுபவம் வித்தியாசமாய் Situation is இருக்கலாம். very difficult. எங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமானதா Very இருக்கலாம். painful. எங்களுடைய சூழ்நிலை மிகவும் பயந்ததாய் There துக்கமுள்ளதா இருக்கலாம். is no hope. எந்த ஒரு அணுகுமுறையும் இல்லாது இருக்கலாம். Maybe you cannot sleep. இந்த நாளிலும் கூட நாங்கள் தூக்கம் You are இல்லாமல் இருக்கலாம். confused now. நாங்கள் அவதிப்பட்டு You don't கொண்டிருக்கலாம். know what to do. என்ன செய்வதென்று தெரியாது இருக்கலாம். So many sleepless nights. தூக்கம் இல்லாத அநேக இரவுகளாய் இருக்கலாம். There's no one to help you. யாரும் இல்லை எனக்கு உதவி செய்வார். But God is saying this morning, கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், I heard your prayer. நான் உன் கூக்குரலை கேட்டேன். I know you very well. நான் உன்னை I அறிந்திருக்கிறேன். know your situation. நான் உன் சூழ்நிலைகளை I know அறிந்திருக்கிறேன். your problem. நான் உன் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. What a faithful God we have. எவ்வளவு What a faithful God we have. எங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். See the grapefruit. Grapes. கிரேப்ஸ், திராட்சை பழத்தை You பார்ப்போம். know grapes? உங்களுக்கு தெரியும் திராட்சை பழம். So when it become to wine, what will happen? அதை வைனாக மாற்றும் போது அது என்ன நடக்கிறது? How it will happen? இந்த செயல்முறை எப்படி இருக்கிறது? It has to crush, அது அந்த திராட்சை பழத்தை அப்படியே நசுக்கி crushed and crushed and crushed. Then நசுக்கப்படுகிறது. only the wine juice will come out. இந்த திராட்சை பழம் நசுக்கப்படுவதினாலே இந்த திராட்சை ரசம் உண்டாகிறது. So God got a good plan for you. எங்கள் நிமித்தம் தேவரிடத்திலே எங்களுக்கான நினைவுகள் If நல்ல you want நினைவுகளாய் to be a இருக்கிறது. grape, you can be a grape and stay. நீங்கள் திராட்சை பழமாகவே இருக்க விரும்பினால் அப்படியே இருந்து கொள்ளலாம். But if you want to become a wine, ஆனால் நீங்கள் திராட்சை ரசமாக விரும்பினால், expensive, விலை அதிகமான பொருளாக வேண்டுமானால், you have to go through some kind of a crushing period. அதற்கான விலை கிரயத்தை கொடுக்க வேண்டியவர்களாய் You have to இருக்கிறீர்கள். go through. இந்த விலை கிரயத்துக்கு It is விலை கிரயத்தை so கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். difficult. இது கடினமான காரியம். When people are crushing and crushing and crushing, it's so difficult. நீங்கள் அமர்த்தப்படும் போது, கசக்கப்படும் போது இது கடினமான You காரியமாக feel இருக்கிறது. like, oh my God, just leave. It's better to be a grape. I don't want to be a wine. நீங்கள் நினைக்கலாம், நான் திராட்சை பழமாகவே இருக்கிறேன், ரசமாக என்னால் கூடாது. I don't want this. எனக்கு அப்படி திராட்சை ரசமாக I வேண்டும் don't என்று want இல்லை. this, Lord. எனக்கு வேண்டாம். Let me be like me. நான் இருப்பதாகவே இருந்து கொள்ளுகிறேன். But God got a better plan for you. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற காரணங்கள், உங்கள் மேலே வைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்துக்கு எதிராய் உயர்ந்ததாக better இருக்கிறது. plan. உயர்ந்த காரியங்களாய் Say to your இருக்கிறது. neighbor, it's a better plan. உயர்ந்த காரியமாய், உயர்ந்த Better நினைவாய் இருக்கிறது. plan. சொல்லுங்கள் உங்களுடைய My God நபருக்கு, got a better plan for அவருடைய me. நினைவுகள் என் மேலே உயர்ந்ததாய் இருக்கிறது. Better plan. உயர்ந்த நினைவுகளாய் Maybe I இருக்கிறது. cannot see that. நான் பார்க்காதே இருக்கலாம். Maybe I don't understand. என்னால் அதை கிரகிக்க கூடாது Maybe இருக்கலாம். it's nothing is happening currently. எதுவுமே நடக்காது இருக்கலாம். But it's a better plan for ஆனால் me. உமது நினைவுகள் என் மேலே Because my பெரியதாய் God is இருக்கிறது. good to me. என் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் My இருக்கிறார். God is good to me. என் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார். He is faithful to me. அவர் என் நம்பிக்கைக்குரியவராய் He will இருக்கிறார். never put me in a shame. அவர் என்னை வெட்கப்படுத்தாத He will ஆண்டவர். never put me in a shame. என்னை வெட்கப்படுத்தாத தெய்வம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி ராஜாவே. So the good news is today, இந்த நாளிலும் நற்செய்தி என்னவென்றால், God hears your prayer. தெய்வம் என் கூக்குரலை கேட்கிறார். Sometimes we are praying. சில நேரங்களில் நாங்கள் ஜெபிப்பது We're உண்டு. praying and praying and praying, like earlier I said, nothing is happening. சில நேரங்களில் ஜெபித்து எந்த ஒரு பதிலும் We காணாது are இருக்கலாம். waiting for God to maybe through a word speak to me, God. கர்த்தாவே எதனூடாகவது என்னோடு பேசும் Or என்று பார்த்து speak to me கொண்டிருக்கலாம். through a prophet, or speak to me through a servant, Lord. I'm waiting. ஊழியர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் என்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். But nothing, there's nothing from God we can hear. எந்த ஒரு சலனமும் இல்லாதபடி நாங்கள் இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கலாம். But His presence are with you.
அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. Sometimes God won't speak to us. சில நேரங்களில் அவர் பேசாது இருக்கலாம். Some situations are there, he won't speak to us. அவர் அமைதியாய் இருக்கிற சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. We won't hear his word. அவருடைய வார்த்தையை கேளாத சந்தர்ப்பங்கள் அநேகம் No one உண்டு. will come and say anything. யாரும் வந்து எதுவும் சொல்லாத சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. But we feel the presence, the God is with me. அவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம். That presence will teach us. அந்த அனுபவம் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதா The இருக்கும். small voice in our heart will speak to us. அந்த சிறிய சத்தம், மெல்லிய சத்தம் கர்த்தருடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே அது கன்ஃபார்ம் பண்ணுகிறதா இருக்கும். It says you are not alone this situation. இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் தனியா இல்லை, I am with you. நான் உன்னோடு கூட My இருக்கிறேன், presence are with you. என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட. Exodus 33:14 says, the Lord, யாத்திராகமம் 33:14 33:14 சொல்லுகிறபடி, the Lord replied, கர்த்தர், my presence will go with you and I will give you rest. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். This morning என்றார். God is saying, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், my presence will go with you என் சமூகம் உனக்கு முன்பாக and செல்லும், I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். And I heard your prayer. நான் உன் கூக்குரலை I am கேட்டேன், there for you. நான் உனக்காய் நிற்கிறேன். Nothing is impossible to my hand. என்னுடைய கை காலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. I am omnipotent God, all powerful God. நான் சர்வ வல்ல தேவனாய் I இருக்கிறேன். am omniscient God, நான்- all knowing God. நான் எல்லாவற்றையும் அறிந்தவராய் I am இருக்கிறேன். omnipresent God. I am everywhere for நான் you. உனக்காய் எல்லா இடமும் நான் நிற்கிறவராய் நிற்கிறேன். My presence with you. நான் என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட. I heard your prayer. உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன். I know your suffering. I know your suffering. உன்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன். I know you. உன்னை அறிந்திருக்கிறேன். I know you are my child. உன்னை அறிந்திருக்கிறேன் என் பிள்ளையே. I am your child. நீ என்னுடைய மகன், பிள்ளை, No மகள். need to be worried. நீ எதை குறித்தும் கவலைப்பட Just வேண்டியதில்லை. focus on to me. என்னை நோக்கி காத்திரு. Hallelujah. ஹalleluya. What a faithful God we have. எவ்வளவு What a faithful God we எவ்வளவு have. நல்ல தெய்வத்தை நாங்கள் What a ஆராதிக்கிறோம். faithful God we have. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். He heard the Hagar's prayer. இந்த நாளிலும் கூட எங்கள் ஜெபத்தை He கேட்கிறவர். heard the Hannah's prayer. அன்னாவுடைய ஜெபத்தை கேட்டவர். He heard the Moses prayer. மோசேயுடைய ஜெபத்தை He கேட்டவர். heard the Israelites prayer. இஸ்ரவேலரின் ஜெபத்தை He கேட்டவர். came there. அவர் அவர்களுக்காய் வந்தார். He heard and he didn't stay there. அவர் அவர்களுக்காய் வந்து He நின்றார். came down to help. அவர்களுக்காய் கடந்து வந்து He கிரியை came செய்தார். down to help. அவர்களுக்காய் கடந்து வந்து கிரியை The செய்தார். same God. அதே தெய்வம் He will come to us. இன்று நாளிலும் In our உங்களுக்காக situation, He will come to us. எங்களுடைய சூழ்நிலைகளை In our பார்க்கும்படியாக problem, He will come எங்களுடைய to us. பிரச்சனைகளின் மத்தியிலே தெய்வம் கடந்து வருவார். In our problem, He will come to us to help. எங்களுடைய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தெய்வம் எங்களுக்காய் கடந்து வந்து உதவி We are செய்வார். not alone. நாங்கள் தனியாய் இல்லை. We are not alone. நாங்கள் தனியாய் இல்லை. God is with us. எங்களோடு தெய்வம் கூட God இருக்கிறார். is with us. சர்வ வல்லவர் எங்களோடு கூட. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Shall we rise up to the எல்லாரும் feet? எழுந்திருப்போம். Hallelujah. Praise you, Father. Whatever your problem may be. எது உங்கள் பிரச்சனையா இருந்தாலும் கூட. All this time you may be asking God, Lord, did you hear my prayer? Did you hear my prayer? இவ்வளவு God is saying காலமாய் today, இவ்வளவு காலமாய் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். I கர்த்தாவே, heard என் your ஜெபத்தை prayer. கேட்டீரா I கேட்டீரா heard your என்று. prayer. இந்த நாளிலே கர்த்தர் I சொல்லுகிறார், heard your prayer. நான் உன் ஜெபத்தை கேட்டேன். My time I will reply. என்னுடைய வேலையிலே இது கைகூடி In வரும். my time I will என்னுடைய reply. வேலையிலே நான் கைகூடி வர பண்ணுவேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Father. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. ஸ்தோத்திரம் ராஜா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுவோமா? உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் The mighty God, உன்னுடன் El Shaddai is with you. இருக்க உள்ளமே கலங்காதே. Don't worry. He's El Shaddai. எல் ஷடாய் எங்களோடு கூட. சர்வ வல்லவர். வல்லவரே, Nothing is impossible to my hand. நன்மைகள் Yes. குறையாதே. Hallelujah. சொல்லுவோம், அவோ நீர் நல்லவர் ஆண்டவரே. Whatever your problem may be. நீர் வல்லவர் ஆண்டவரே. Lord, எந்த thank நன்மைக்கு you. குறைவில்லை ராஜா. My situation, I'm thanking you.
praising your name. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கர்த்தரை நோக்கி சொல்லுவோம். உன்னத தேவன் உன்னுடன் என் உள்ளமே இருக்க கலங்காதே. உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுவோம். உன்னத தேவன் என்னுடன் இருக்க என் உள்ளமே கலங்காதே. உள்ளமே கலங்காதே. Yes, sacrifice this time. Thank you, Jesus. Praise you, Master. Hallelujah. பாவத்தில் இறந்த உன்னை ஓ பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இறந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? தாழ்மையில் கிடந்த உன்னை கிடந்த என்னை தாம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. Hallelujah. உன்னத தேவன் உன்னுடன் He's இருக்க almighty. உள்ளமே கலங்காதே. அந்நாளில் அந்நாளில் தம் பாதம் வந்து அன்னாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்து அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரஞ்சியும் அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரஞ்சியும் அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. கரங்களை உயர்த்தி அவரை அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. Thank you, Jesus. He's good God. He's faithful God. He's everlasting God. முழு He's El நிச்சயமாய் நாம் நம்மை நம்பி Shaddai. இருக்கிறோம். We can trust on Him. நீர் எல் ஷடாய், உம்மையே நம்பி இருக்கிறோம். Father, we give everything to your mighty hand. உமது கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் We give ஒப்புவிக்கிறோம். all the
people to your hand, ஆண்டவரே இந்த Father. இடத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். Lord, help them, Father. தேவரீர் ஒவ்வொருவருக்கும் உதவி Whatever செய்வீராக. they are troubling in their hearts, அப்பா என்ன காரியத்தின் நிமித்தம் கலங்கி இருக்கிறார்களோ, whatever they are worrying, எந்த காரியம் அவர்களை கலங்கடிக்க whatever பண்ணுகிறதோ, they are praying, எந்த காரியத்துக்கூட அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, Lord, give them a certainty that you heard that. இந்த நாளிலும் கூட அந்த நிச்சயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. God has heard that. தேவரீர் அதை என் ஜெபத்தை கேட்டார். Lord, let them go peacefully, Father. அப்பா இந்த இடத்தை விட்டு அவர்கள் சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். Lord, give them the wisdom. Give ஆண்டவரே them the wisdom உலகம் கொடுக்க கூடாத ஆண்டவரே அந்த and the புத்தினாலே peace ஞானத்தினாலே to them, Father. சமாதானத்தினாலே அவர்களை நிரப்புங்க. In the name of Jesus we ask. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. 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 God bless you all. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.